வாடா சிசி. இங்கே வேலை செய்கிறவன் அந்த கதவை வச்சு ஏமாத்தலன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? நல்லா தெரியும். எதுக்குன்னா மூவ் பண்ண முடியல. என்ன காரணம்னு புரியல. நாங்களும் தான் மூவ் பண்ணதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். ஒருவேளை கஷ்டப்பட்டு மூவ் பண்ணால் அங்கேயே இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவங்ககிட்ட கேட்டுப்பாரு. ஒருவேளை ஹிடன் கேமரா பிராங்கா இருக்குமோ? உண்மையை தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த அவசியமே இல்லை. ஏன் ஹாமர் வச்சு அடித்து பார்த்தேன், வேலைக்காகலை. அப்போ ஜாக்கி ஹாமரே அழிஞ்சு போயிச்சியா? அது எங்கே இருக்கு? அப்போ சுட்டு பார்ப்போம். ஏய் கொஞ்சம் இரு. இதுக்கு பர்மிஷன் இருக்கா? இது லீகலா? இது உன் இடமா கூட? ஓய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ இதெல்லாம் அழிக்க முடியாது. நான் பாஸ்க்கு கால் பண்ணுறேன். கண்டிப்பா இது ஒரு பிராங்கா தான் இருக்கணும். அப்போ அந்த கதவை காணுமா? அது எங்க போச்சு? மிஸ்டர் ஹாப்ஸ், சொல்லுப்பா. நீ சொன்ன அந்த மேஜிக்கல் டோர் இதானா? ஆமாம் இதுதான். எவ்வளோ ட்ரை பண்ணி ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. உழைப்பு தான் வீண், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியல. அது லாக்ல இருக்கு. கன்ஷாட் வந்ததா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. தேவையில்லாததை பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டேன், அதனால தான் என்னை மன்னிச்சிரு. இன்னும் ப்ராப்பராக பிஹேவ் பண்ணியிருக்கணும். சரி வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஏதாவது விற்க நினைக்கணும்னா எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஒரு போலீஸ். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவ என்ன கலாய்க்கிறானா என்ன? அந்த கதவை தட்டிக்கிட்டே தான் இருப்பீங்களா? நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்க போலீஸ் வந்திருக்கோம். கதவை திறங்க, கதவை திறங்க. நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லைங்க. ஒருத்தரோட வேலையை கூட நீங்க நிம்மதியா பண்ண விட மாட்டீங்களா? சொல்லுங்க. சாரி. The game is over. ஒழுங்கா வாய் மூடிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா. இது கொஞ்சம் அன்பா கேட்டிருக்கலாம்ல. கொஞ்சம் அந்த கதவை மட்டும் மூடுறீங்களா ப்ளீஸ்? மூடிடுறேன். இன்னும் மாயமாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சில விஷயங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. சரி வாங்க போலாம்.
தேங்க்யூ, இனிமே நான் பாத்துக்கிறேன். உன்னோட பேர் என்ன? ஆண்ட்ரூ பெனட். அட்ரஸ்? 221B பேக்கர் ஸ்ட்ரீட். பெக்கர் ஸ்ட்ரீட். நீ என்கிட்ட என்ன விளையாடுறியா என்ன? மாமா, இங்க பாரு, கேம் தான் விளையாடணும்னா என்கிட்ட சொல்லு, தாராளமா விளையாடலாம். நான் தான் வின் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா எனக்கு அட்ரஸ் கிடையாது. அப்படின்னா நீ வீடு இல்லாதவனா? ஃபிக்ஸ்டு அட்ரஸ் இல்லைன்னு வேணா சொல்லலாம். அதை தான் நானும் சொன்னேன். இல்ல, வீடு இல்லாதவன் சொன்னீங்கன்னா எனக்கு வீடு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு நிரந்தர வீடு இல்லைன்னு சொன்னா எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு அர்த்தம். நான் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. என் லைஃப் ஸ்டைலே வித்தியாசமானது. நீ பிறந்த தேதியை சொல்லு. January 1st, 1929. நீ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா என்ன? எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. யார் சொன்னா? நான் டேட்டா பார்த்துக்கிட்டு என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. இங்க பாரு, உன்னை பாக்குறதுக்கு 20 வயசு பையன் மாதிரி தான் இருக்க. நான் வேணும்னா 1995 போடவா? உங்க விருப்பம், போட்டுக்கோங்க. அப்புறம் நான் எப்ப கிளம்பலாம்? எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நான் அதை போய் பார்க்கணும். நீ எங்கேயும் போக முடியாது கண்ணா. ஒரு அன்பிரேக்கபிள் டோர்ல இருந்து நீ வெளியே வந்திருக்க, புரியுதா உனக்கு? இது ஒன்றும் இல்லீகலா எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாம நான் அரெஸ்ட் பண்ணதுல நீங்க ஒன்றும் முதல் போலீஸ் கிடையாது. எனக்கு இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தான். முதல் முறையா நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம உங்க கூட வந்திருக்கேன். அதனால நியாயமா நடந்துக்கோங்க. சரி, இருக்கட்டும். நான் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நீ போக போறியா? எப்படி? கதவு வழியா தான் போவேன் இன்ஸ்பெக்டர். வேற எப்படி போவாங்க? அந்த கதவு கிட்ட கார்ட்ஸ் இருக்காங்க, தெரியும்ல? நான் உங்க ஆபீஸ் டோர் வழியா போவேன்னு சொல்லலையே. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? ஆப்ஸ், இங்க இருந்த பையன் எங்க போனான்? அவன் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. டக்குனு ஒரு கதவு வந்துச்சு, அது வழியா சரி, அதை விடு. வெளியே அது அப்படி எப்படியாவது போயிட்டு போறான், அது பிரச்சனை இல்ல. என்கிட்ட வேற விக்டம் நான் இருக்காங்க. சொல்றது கவனிச்சிங்களா? திடீர்னு ஒரு கதவு வந்துச்சுன்னு சொன்னேன். முதல்ல நீ கதவு பத்தின கதையை விட்டுட்டு வெளிய வா. நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வா. ரூபன் ஆல்ரெடி அங்க இருக்கான், நீ சீக்கிரம் வா. எங்க போகணும்? யார் அந்த விக்டிம்? ஏதோ புல்லட் சத்தம்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க, நீ சீக்கிரம் எந்திரிச்சு வாயா. அவரோட நாயை ஏன் நீங்க தேடல? ஏன், என்னாச்சு? என்ன? இன்னொரு வீடு இல்லாதவனா? ஆமா, இது முன்னாடி இறந்த 3 பேர் மாதிரி தான். இவனை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. இவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை செக் பண்ணப்போ எந்த ஃபைல்ஸ்லயும் மேட்ச் ஆகவே இல்லை. ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்க. வேற யாராவது விட்னஸ் இருக்காங்களா? யாரும் கிடையாது, எப்பயும் போல. இந்த ஏழையோட இடது கண்ணை மட்டும் எதுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க? அதை வச்சு அவன் நெக்லஸ் பண்ண நினைக்கிறானோ என்னவோ. என்னது நெக்லஸா? இந்த பாஸ்டாவை வச்சு குழந்தைங்களாம் நெக்லஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படி கூட அவன் செய்ய வாய்ப்பு இருக்குல்ல. கேஸை நீ சால்வ் பண்ணிடுற போல இருக்கு. பாத்தியா எவ்வளவு திறமையானவர்னு? நான் ஒரு தியரி தான் சொல்றேன், 100% உறுதியா சொல்லல. அப்புறம் இந்த டியூட் இருக்கானே பெனட், அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் மறைஞ்சிட்டான். மறைஞ்சிட்டானா? என்னால அவனை வச்சுக்க முடியல, ஏன்னா கமிஷனர் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு. அவன் அன்பிரேக்கபிள் டோர்ல இருந்து வந்தாங்க, அதுவும் பூமியில இருந்து வந்துச்சு. இது ஒன்றும் வயலன்ஸ் கிடையாது, ஏன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டை நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். மொத்தத்துல அவன் நம்மள முட்டாளாக்கிட்டு போயிட்டான். இதை பத்தி நீங்க கம்முன்னு இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணு. இந்த பெனட்டால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அவனை எப்படியாவது ஜெயில அடைச்சி ஆகணும்.
ஐ எம் சாரி. பரவாயில்ல, ஓகேங்க. ஓ, மார்னிங் சார். மார்னிங். நான் உங்க வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்பதான் இதை பார்த்தேன். ஓ, இது கேட்குறீங்களா? ஆமா, இதை பத்தி தான் கேட்குறேன். வந்துட்டு போனார்ல, அவரு இது வாங்கலாம்னு நினைச்சாரு. என்ன இது? அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்கிட்ட தான் வேணும்னு கேட்டாரு. நான் காலைல வித்துட்டேன்னு சொன்னேன், அதனால அது கொச்சிட்டு போறாரு. யாருக்கு வித்தீங்க? மிஸ்டர் டோபிட் கிட்ட. மிஸ்டர் டூஃபே? பென்னட் டோஃபர்ட். அவர் ஒரு ஆர்ட் கலெக்டர். அவரு எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா உங்ககிட்ட அட்ரஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா நீங்க வேற ஸ்டாச்சு ஏதாவது வாங்கிக்கலாம்ல. இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். என்ன சொல்றீங்க மிஸ்டர்? இது வரைக்கும் நமக்கு 4 விக்டிம்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க ஹோம்லெஸ், பேப்பர்ஸும் இல்ல. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்ல. இவரோட கண்ணை நீங்க வெளியெடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, வெளியே எடுத்துட்டாங்க தான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம எதா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். எல்லாருக்கும் இடது கண்ணு தான் எடுத்திருக்காங்க. அந்த சர்ஜிக்கல் பொசிஷனை வச்சு பார்த்தா அது பத்திரமா எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. என்னோட கெஸ் படி பார்த்தா அவன் இதை வச்சு நக்லஸ் பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் அந்த கில்லருடைய மோட்டிவ் என்னன்னு தெரியல. விக்டிம்ஸ் எல்லாருமே ஹோம்லெஸ் பீப்புள். அது மட்டும் தான் நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு காமனான பாயிண்ட். 90% கேஸ்ல நமக்கு இந்த மாதிரி துப்பு கிடைக்காது. ஆனா இதுல நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா எதுவும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு. ஏன்னா விக்டிம்ஸ் யாருக்குமே எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அடையாளம் இல்லாத இவங்களை ஏன் கொல்லணும்? அது இல்லாம ஏன் இது ஒரு சீரியல் கில்லிங்கா இருக்குன்னு தெரியல. நாம தேடுற அந்த ஆள் கண்டிப்பா கோவக்காரனா தான் இருப்பான். சொல்லு ரூபன். இத 2 பேர் செய்வாங்களோ? ஏன்னா ஒரு கண்ணை ஷேப்பா எடுக்கணும், கரெக்டா இருக்கணும்ல. தேங்க்ஸ் ரூபன், தேங்க்ஸ் a lot. இது உண்மைதானே? உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். தொலைஞ்சு போன அந்த ஸ்டாச்சுவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த புது ஓனரோட பேர்லாம் என்னால் கொடுக்க முடியாது சார் உங்களுக்கு. பேர் என்னன்னு தெரியுமா? தட்ஸ் குட். வெல் டன். இதை வச்சுட்டு அந்த ரிச்சுவலை என்னால் எப்படிடா பண்ண முடியும்? எனக்கு அந்த ஸ்டேச்சு கண்டிப்பா வேணும். இல்லைன்னா நாம உழைச்ச எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். புரிஞ்சுக்கோ. சீக்கிரமா போய் அதை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. நான் இங்க விளையாடிக்கிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? சாரி சார், ஆனால் ஆக்சுவலி அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு இருக்குது நான் தான். இதை எங்க டிஸ்கஸ் பண்ணணும் கூட உனக்கு தெரியாதா? எக்ஸ்கியூஸ் மீ சார். உன்னோட புது ஓனர் அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. ஆஃபீஸர் க்ரூ வாட்ஸ் தான் அவங்கள தேடிட்டு இருக்காரு. அவர் போலீஸும் இல்லை, சோஷியல் நெட்வொர்க் சேர்ந்தவர், அவ்வளோதான். பழைய பொருட்கள் கலெக்ட் பண்றவர் அமைதியா இருப்பாரா? கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது. அந்த சின்ன ப்ராப்ளம் கூட நம்ம கிளியர் பண்ணிடலாம். நல்லது. Go on. எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடு. நான் எப்பயும் கரெக்டாக தான் பண்ணுறேன். அம்மா, நீ எதுக்கு இன்னும் தூங்காம இருக்க? பரவாயில்லையே, இப்போ உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது போல இருக்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? எழுந்து நின்னாலே எனக்கு ரொம்ப வலிக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் யூரின் போயிட்டே இருக்கேன். இன்னைக்கு லெஃப்ட்ல நகர்ந்திருக்கான். அப்படியா?
கண்டிப்பா அப்பா மாதிரி அவன் ஃபைட்டரோ வருவான் போல. நீங்க ஃபைட்டரா? பொய் சொல்லாதீங்க. பாரா, என்னைய நாக் அவுட் பண்றான். நான் பிளாக் பெல்ட் தெரியும்ல. ஆனா நீங்க ஒரு ஜோக்கர் விக்டர். என்ன சொல்ல, நான் ஜோக்கரா? ம்? சொல்லுங்க ரூபான். இன்ஸ்பெக்டர், நீங்க உடனே வரணும். ஒரு இடத்துல கன் ஷாட் நடந்திருக்கு. மறுபடியும் ஒரு விக்டிம் கிடைச்சிருக்காங்க. நம்ம போகணும். விளங்கிட்டோம். ஸ்பாட்ல யார் இருக்கா? உங்களுக்கு வேணும்னா நான் அங்க வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், உனக்கு பதிலா வாட்ஸ் அனுப்பி வைங்க. அந்த அட்ரஸோட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க, நான் உடனே கிளம்புறேன். ஐம் சாரி. ஐ லவ் யூ. சரி போயிட்டு வாங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் இவனை பாத்துக்கிறேன். அவர் அங்க வெயிட் பண்ணுவாரு. ஒரு 5 மினிட்ஸில் நான் அங்கே போயிடுவேன். குட் பை. AV காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. அந்த செல்லையில ஏன் இன்னும் ஓட்டம் இருக்கு? எப்படி கேட்டாலும் ஒரு ஆட்டம் சொல்லி முடிக்க போறாரு. அவரை கிண்டல் பண்ணாதீங்க நீங்க. நான் உண்மைதானே சொன்னேன். எனக்கு தெரியல ஸ்வீட்டி. என்ன கேட்ட? உன்னை இப்படி கேள்வி கேட்டு வச்சதுதான் மிஸ்ட்ரி. அதான் உன்னை இப்படி இழுத்துருச்சு. அதுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த அசிங்கமான ஸ்டாச்சுவை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சாப்பிடலாமா? போனை கீழே வைங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நீங்க யாருக்காகவாவது வெயிட் பண்றீங்களா? நானா? இல்லையே. நான் இதை வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தான் மிஸ்டர் டியூ ஃபைட் இல்லையா? குட் ஈவினிங். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓ ஓ ஓ, என்னடா பண்ற நீ? குழந்தடா இது. ஓகே தானே, ஸ்டாச்சுவை கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. அதை காருக்கு எடுத்துன்னு போங்க. ஓகே. அந்த குட்டி பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு கதை தெரியும். அது காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு குட்டி ஆட்டோட கதை. ஒரு நரி அதை தேடி அலைஞ்சுதாமா. அப்போ அந்த குட்டி ஆடு என்ன நினைச்சுதான், அந்த நரி எங்க அப்பாவை அடிச்சு சாப்பிட்டுச்சு. அந்த ஆடு நம்ம அம்மாவையும் சாப்பிட்டுருச்சு. அந்த ஆடு என் அண்ணனையும் சாப்பிட்டுருச்சு. அது பசியில இருக்காது, அது என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிதான். ஆனா எப்பவும் அந்த நரி தீரா பசியில இருக்கும்னு அதுக்கு தெரியல. இவங்க என்ன பண்றான்? ஏய், நீங்க என்ன பண்ற? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, பிக்சர் வரைய போறியா என்ன? இது ஒரு கிரைம் சீனியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்க நடந்த எல்லாத்துக்கும் விட்னஸ் நான் தான். ஓகே, இதுக்கு சஸ்பெக்டட் நீ தான். ஆபீஸ்க்குள்ள கதவுல புகுந்து போனீங்க. நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கு? என்ன நடக்குது இங்க? இந்த க்ளோன் இங்க என்ன பண்றான்? நீங்க 2 பேரும் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க போல. ஆக்சுவலா இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க தான் இவரு பார்க்க நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா அதுக்குள்ள ஒரு கார் வந்துச்சு. அவங்க பேப். உங்ககிட்ட லைசென்ஸ் பிளேட் இருக்கா? நான் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். சொன்னாதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்களே இந்த முடிவு எடுத்துக்கோங்க. ஏய், இது கலாய்க்கிறதுக்கான இடம் கிடையாது. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்.
இந்த ஆளை கொன்னவங்க இப்ப நேரா டூஃபெட்டை தேடி போயிட்டு இருக்காங்க. முதல்ல அவன் எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடிங்க சீக்கிரம். தேவையில்லாம உளராத. யார் இந்த டூஃபெட்? இதோ இங்க இருக்கிறாரு. இவர் ஒரு ஆன்டிக் டீலர். அப்புறம் பெராக் டூஃபெர்ங்கிறவரு இவரோட ரெகுலர் கஸ்டமர். அவரோட அட்ரஸை வாங்க தான் இவரை மிரட்டி வாங்கி கொன்னுட்டாங்க. ரேரான பொருளா? அது என்னன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு சீரியஸான விஷயத்த பேச வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன ட்ரிகர் பண்றீங்களா? இவனை பாத்தீங்களா? நம்ம கிட்டே கோவப்படுறான். இவனை துரத்தி விடுங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இல்லனா அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. புரிஞ்சுதா? இது பாருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஆர்டர் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. என்ன பண்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க முதல்ல சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பழகுங்க. ஆபீசர் ரூபன் சொல்லுங்க. நான் தான் ஹாப்ஸ் பேசுறேன். நீ ஃபெனாட் டோஃபர்ட்டோட வீட்டுக்கு உடனே பெட்ரோல் அனுப்பு. கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி விடு. டூஃபேட் அது ஆல்ரெடி அங்க ஆட்கள் போயிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் கால் பண்ணதுக்காக இப்ப போயிட்டு இருக்காங்க போலீஸுங்க. ஆமா, உண்மைதான். சீக்கிரமே நமக்கு என்ன நியூஸ்னு தெரிஞ்சிடும். ஓ அப்படியா? சரி, தேங்க்யூ. சரி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லு? இது உங்களுக்கு எப்படி தெரியும்? பெனட் கிட்ட இருந்து எனக்கு ஒரு சஜஷன் வந்துச்சு. அன்னைக்கு கதவு வழியா வந்தானே அவனா? அவன் உங்க கூடயா இருக்கான். போ, இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அது வந்து கமிஷனர் என்னாச்சு சொல்லுங்க. உண்மை சொல்லு. அது நீ ஆண்ட்ரியா பெனட் கூட இருக்க? ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ பெனட். ஆமா சார். அவனை மறுபடியும் கூட்டிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். அவன் இங்கே தான் என் கூட தான் இருக்கான். அவனே வந்து என்கிட்ட சில விஷயங்களை சொல்றான். எல்லாத்தையும் தாண்டி நீ அவனை இங்க அமுச்சு விட்டுரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நேரா டோஃபெட் வீட்டுக்கு போயிடு. ஆனா கமிஷனர், நான் திரும்பலாம் சொல்ல முடியாது. நான் சொன்னது முக்கியம், அதை பாத்துக்க. ஆண்ட்ரூ பெனட்டை தனியா விட்டுடு. பின்னத். பின்னத். ஆமாமா, பின்னட். ஓகே கமிஷனர். ஆல் ரைட். தேங்க்யூ கமிஷனர். ஓகே, குட் பை. குட் பையா? ஆமா, யார் இது? டிஜிஎஸ்ஐ அஃபிஷியல். அவங்க ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியா? அதான் அவர் பேசும்போது நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்களா? ரூபன் சொல்லுங்க. இன்னும் 1 ஹவர்ல எனக்கு ரிப்போர்ட் வரணும், புரிஞ்சுதா? ஆனா என்கிட்ட எந்த ரிப்போர்ட்டும் இல்லையே. எனக்கு தெரியாது. எந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறது? எல்லாமே முடிஞ்சது பெனட். இதுக்கு மேல நீ இதை பத்தி யோசிக்க வேண்டாம். பெட்ரோல் அங்கதான் போயிட்டு இருக்கு. எப்படியோ லேட் ஆயிடுச்சு. அங்க போனாலும் வேஸ்ட் தான். எங்களுக்கு இப்பதானே தெரிஞ்சது. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி லேட்டா தான் போறீங்க. ட்ராஜடி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அவங்க அடுத்தது என்ன தேடி தான் வருவாங்க. என்னையும் கொல்ல பார்ப்பாங்க. ஒரு தடவையாவது கரெக்டா இருங்க, சரியா? என்ன அசிங்கப்படுத்தினது போதும், நிறுத்து. அந்த கதவை நீ என்ன பண்ண? அது எப்படி இங்க வந்துச்சு? என்ன கூட்டிட்டு போக போறேன்னு சொன்னீங்க நீங்க. என் கால் வந்தப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்கும்னு. வழியை விட்டு போ. குட் லக். ஆளையும் மண்டையும் பாரு. இன்னைக்கு நைட் நீங்க திரும்பி வந்துருவீங்கல்ல? சாரி பேப், இப்பெல்லாம் எனக்கு ஓவர் டைம் பார்க்க வேண்டியது இருக்கு. நைட் ஷிஃப்ட் லேட் ஆகுதா? சில வேலைகளை சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காங்க. நான் இதை செஞ்சு முடிக்கலாம், நான் டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்க பாஸ் எப்பவும் ஏன் அப்படி இருக்காரு? அட விட்டு தள்ளு, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவரை மட்டும் நான் மீட் பண்ணனா கொஞ்சம் லூஸ்ல விட்டுடுங்கன்னு சொல்லுவேன், புரிஞ்சுதா? சரி, இன்னைக்கு ஈவினிங் நீ என்ன பண்ண? அதான் அந்த ஹோம்லெஸ் பத்தி, அந்த சீரியல் கில்லிங்ஸ் பத்தி நான் ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ஒரு வழியா உங்க சீஃப் அதுல இன்ட்ரெஸ்ட்டை காட்டிட்டாரா? இது ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி நான் அவரை ஒத்துக்க வச்சிருக்கேன். இதை முன்னாடியே சொன்ன டைம்ல போட்டிருந்தா இதை பத்தி நம்ம பேசப்பட்டிருப்போம். ஆமாம், உண்மைதான். அவங்க பண்றது ரொம்ப தப்பு. டிஸ்கஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசும்போது நீங்க அந்த டாய்லெட் கவரை போட மறந்துட்டு போயிட்டீங்க. ஐ எம் சாரி. ஜான், இப்பெல்லாம் நீ வீட்ல சரியா இருக்கிறதே இல்ல. நீ அதை புரிஞ்சுக்க மாட்டியா? நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன் கூட இல்லாம ரொம்ப வருத்தமா இருக்கு. உன் வேலை அளவுக்கு எங்களையும் நல்லா பாத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் சமந்தா. ஐ எம் ரியலி சாரி. ஆனால் என்னை நம்பு, இது ரொம்ப நாள் இப்படியே நீடிக்காது. இந்த பரபரப்பு சீக்கிரமே அடங்கிடும். கொஞ்சம் அமைதியாரு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். எனக்கு நீ இதை மட்டும் தான் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று. என்னுடைய வேலை யாரையும் கஷ்டப்படுத்தாத வேலை.
நீ எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணனா அது வேஸ்ட்டுன்னு சொல்ல வரேன். உங்களை ஒபை பண்ண மாட்டேன்னு சொன்னாதான் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்கன்னு நான் நினச்சேன். எது எப்படியோ என்னால் இப்போ ஃபார்வர்டில் மூவ் பண்ண முடியுது. ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கலன்றது நீ வருத்தமாக சொல்ல முடியாது. அது போக சுச்சுவேஷன் ரொம்ப வித்தியாசமானது, அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் நானும் அதை எதுவும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. சரி, இந்த டைம் என்ன பண்ண போற? இந்த புக்கு நம்ம உலகத்தில் இருக்கவே கூடாது. ஏற்கனவே இதே மாதிரி தானே மார்மோட்டை என்ன உன்னை கெடுத்துச்சு? அது இந்த மாதிரி இல்லை, இது மேர்மோட்டினோட மோசம். இது சம்மோனிங் புக். இது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். இடம் மாறிச்சுன்னா ஆபத்து தான். சில ஐடியாஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா மாத்தி ஆகணும், இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. அந்த ஸ்டாச்சு நமக்கு சீக்கிரமா கிடைக்கணும். இன்ஃபர்மேஷன் கிடைச்சது சொல்றேன். ஏற்கனவே இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைலாம் தீர்த்துட்டு சீக்கிரமா நான் சிட்டிக்கு போகணும்னு ஆசை எனக்கு. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அதான் விஷயமா? அந்த ஸ்டாச்சு இப்போ எப்படி இருக்கு? அது திருடப்பட்டிருக்கு. வீடு இல்லாத ஆட்களை கொண்டுட்டு இருக்கிறவங்க தான் அதையும் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஏதாவது லீடு இருக்கா? எதுவும் இல்ல. அந்த கில்லர் எல்லா துப்பையும் மறைச்சு வச்சுட்டு போயிருக்கான் போல இருக்கு. இந்த மிஷன்ல நீங்க என் கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் போல இருக்கு. ஐ எம் சாரி மை ஃப்ரெண்ட். நான் இப்போ ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டே இருக்கேன். இன்னொரு கிரிட்டிக்கலான கேஸ் பத்தி விசாரத்துக்கு போயிட்டே இருக்கேன். எனக்கு புரியுது. குட் லக் மை ஃப்ரெண்ட். தேங்க்யூ. உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன? அந்த காப்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கிரீன் ஐஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அதை தான் தேடிட்டு இருக்கோம். இன்ஃபார்மர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே வீடு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்கள சேஸ் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப போயிடுதுன்னு சொல்கிறாங்க. நல்லா கற்பாம்பூச்சி மாதிரி ஒன்றை கொண்டா இன்னொன்று வருதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்கறதுக்காக நான் உன்னை வேலைக்கு வைக்கல, புரியுதா? என்னோட கோல் என்னன்னு உனக்கே தெரியும்ல. கிரீன் ஐஸோட ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் ஹோம்லெஸ்ஸோ இல்லை வேற யாரோ. ஓகே ஓகே சார். அப்புறம் அந்த ஸ்டாச்சு இருக்குல்ல, அந்த விஷயத்துல எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல? கரெக்டாக போயிட்டுருக்கு சார். ஆனால் என்ன, இதை எடுத்துன்னு வரும்போது தான் ஒரு குடும்பத்தை கொள்ள வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப பாவம். விட்னஸ் யாராவது? நோ. அது சரி. நீங்க போகலாம். ஜென்டில்மேன், நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம ஏஜென்சியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நல்லா பண்ணுங்க சார். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. மறுபடியும் பாக்ஸிங் பண்ணுறான். ராக்கிங்கிற பேரு இப்போவும் ட்ரெண்டிங்ல இருந்திருக்கலாம்ல. நல்ல ஐடியாஸ் எப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்காதுங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ என்ன பேர் சொன்னார் தெரியுமா? உங்க அம்மா பேசுறதெல்லாம் கண்டுக்காத ராக்கி, அவரை நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சொல்லுங்க கமிஷனர். ஆப்ஸ், இன்னும் ஏன் இங்க நீங்க வராம இருக்கீங்க? ஏன் மெமோ படிக்கலையா என்ன? என்ன மெமோ? உங்க டேபிள்ல தானே வச்சுட்டு வந்தேன். இந்த மாதிரி ஹோம் லோன் விஷயமா நான் பேங்க் வரைக்கும் போக போறேன் அப்படின்னு. நீங்க பாக்கலையா என்ன? அப்படியா? ரொம்ப நேரம் ஆகுமா? தெரியல எவ்வளவு நேரம் ஆகும்னு. ஏன், என்னாச்சு? ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஹோம்லெஸ் கேஸை பற்றி அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நேற்று நடந்த அந்த ட்ராஜடியை பற்றி. டோஃபிட்டை பற்றி அவங்களுக்கு தெரியுமா என்ன? உனக்கு ரூபன் தெரியும்ல? இது இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு தெரியும். நான் இல்லாமல் அதை பண்ணிடுங்க, நான் அப்புறமா வரேன். சரி நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். ஒன்றும் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. ஒரு ப்ராப்ளமும் இல்லை கமிஷனர். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? கேஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இதில் இப்போ உண்மையான கேள்வி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரியே என்னால் சொல்ல முடியும்னு மட்டும் நீங்கள் எப்பவும் நினச்சிடாதீங்க. எனக்கு புரியுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு நம்ம மீட் பண்ணணும்.
உங்களை கேட்காமலே முடிவு பண்ணிட்டேன். உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பிரைவேட் ஸ்பாட்டா இருந்தா நல்லா இருக்கும். டைமும் அதுக்கான பிளேஸும் நீங்களே சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணுவேன். சரியா? அது சரி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆப்ஸ், எஸ். வெல்கம். டேய் கொஞ்சம் அங்கே பாருடா. யாரு? ஆஹா, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு. அப்பா, பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரியே இருக்கான். என் தாத்தா கூட இதை விட நல்லா ட்ரெஸ் பண்ணுவார். குட் மார்னிங் ஜென்டில்மேன். குட் மார்னிங் ஜென்டில்மேன். உனக்கு என்ன வேணும்? நீங்க லோ லெவல் கிரிமினல்ஸா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். வாவ், என்ன ஒரு கேள்வி இது. நீ என்ன போலீஸா? இல்லையே. அப்பனா வாயை மூட்டு போடா இங்கேருந்து. நான் உங்ககிட்ட ஒரு ஈஸியான கேள்வி தானே கேட்டேன். நாங்கள் உன்னை ஈஸியாக விட்றதில்லடா இப்போ. நீங்க கிரிமினல்ஸா இல்லையா? எஸ் ஆர் நோ? இல்லை இங்கே வந்து எஸ்ஆர் நோ அப்படி நீங்கள் சீனெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. அவனை கொன்று தூக்கி போட்டுருவோம். ஒரு நிமிஷம் இரு, இந்த புத்தகத்தை படி. நான் என்ன உங்கள் அம்மாவா இதெல்லாம் படித்து உனக்கு சொல்கிறதுக்கு? ஒன்றும் இல்லை, 2 லைன்ஸ் படி. அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன். ஓகே. டேய், அவன் 2 லைன் தானே படிக்க சொன்னா. டேய் உன்னதான்டா, அவன் 2 லைன் தான் படிக்க சொன்னா. டேய் இங்க பாரு, அந்த புக்கை கொஞ்சம் படிக்க விடுறா. உங்க ஃப்ரெண்ட் அந்த புக்கை பார்த்து மெஸ்மரைஸ் ஆயிட்டான், அதான் உண்மை. அதனால தான் யாரா இருந்தாலும் மரியாதையை பேசணும். சரி, இப்போ எனக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நீயா இல்லைன்னா உன்னோட நண்பன் அவனா? உன்னை சாவடிச்சிருவான்டானா? இது ரொம்ப பேட் ஆன்சர். டேய் அந்த புக்கை மூடுறா. ஆவியாடா உனக்கு இது? உனக்கு பைத்தியமா? என்ன சுட்ட? உதவி பண்ணாதான் எதுக்கிட்ட உயிரோடு இருக்கணும். நல்லபடியா போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். இட்ஸ் மை பிளஸர். உங்க குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க கண்ணு என் ஒய்ஃபோட கண்ணு மாதிரி இருக்கு. ஆனா இவங்க என்னுடைய மனைவி. பார்த்து போயிட்டு வாங்க. சரி, Bye. போலாம். யா, சொல்லுங்க சார். இன்ஃபார்மர்ஸ் கிட்ட அந்த நியூஸ் வந்துச்சா? இது வரைக்கும் எதுவும் வரல. அது சரி. நான் அந்த மேட்சிங் ஐஸ்ல பொண்ணோட அட்ரஸ் ஒன்று கொடுக்குறேன். அவள் புருஷன் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவான் போல இருக்கு. நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஓகே, வேலையை சரியா பண்ண. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த குழந்தை எதுவும் பண்ணிடாதா, புரிஞ்சதா? நீங்கள் இந்த வாட்டி என்ன தைரியமாக நம்பலாம். ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னாச்சு? என்ன நடந்தது? அவரை சுட்டாங்க மேடம். நீங்க உங்க ரிலேட்டிவா என்ன? ஆமா. சீக்கிரம் என் கூட வாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும். நீங்க சீக்கிரம் போங்க, நான் வரேன்னு சொன்னேன். எப்படி நடந்ததுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? ஓகே. அம்மா, நீ யார் முதல்ல அதை சொல்லு. ஆண்ட்ரூ பெனட், ஓனர் ஆஃப் தி டோர் சின்ஸ் 1954. பை தி வே, இந்த டோரை கொஞ்சம் மூடுறியா? மூடு. என்ன இது சுத்த முட்டாள்தனமா இருக்கு? உன்னை பத்தி சொல்லு. நீ யாரு, என்ன பண்ற? என்னோட பேர் மேக்ஸ்.
சரி, நீ எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க மேக்ஸ்? அந்த ஸ்கேட் பார்க்ல தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு இருப்பேன். ஸ்கேட் பார்க் கிட்ட சுத்திட்டு இருப்பியா? நீ அங்க ஏதாவது ட்ரக்ஸை வித்துக்கிட்டு இருப்பியா? ஐயோ, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இது உன்னோட ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தெரியல. ஸ்கேட் பார்க் கிட்ட நீ கன்னோட சுத்திக்கிட்டு இருக்க. நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? சரி, நான் ஒரு டீலர். இப்போ என்ன அதுக்கு? அது சரி, என்கிட்ட உண்மையை சொல்லு மேக்ஸ். நான் உன் ஃப்ரெண்டை இப்ப காப்பாத்திருக்கேன். அதனால நீ எனக்கு உதவி பண்ணியே தான் ஆகணும். அது நீ கேட்கறத பொறுத்து. ஹலோ ஜென்டில்மேன். ஹலோ, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு சார்? இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும். இந்த வழியா அங்க பாருங்க. அது அங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க. அவன் அந்த மேஜிக் டோரை பத்தி சொல்றான். ஏதோ ஒரு புக் வந்துச்சுன்றான், அது திறந்துச்சுன்றான். அப்புறம் அவன் ஃப்ரெண்டை காணுன்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு இங்க ரத்தம் வந்துச்சுன்றான். மேஜிக் டோர் நான் சொன்னா இவன் மிஸ்டர் பெனட். பெனட்டா? பெனட் கமிஷனர் கிட்ட வந்து யாரெல்லாம் பேசினாங்கன்னு தெரியுமா? ஹோம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் போல. ஓகே, பாப்போம். ஹலோ இன்ஸ்பெக்டர் ஆப்ஸ். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ஆமாம், அந்த கதவு அப்படியே போயிட்டு ஆளு ஒரு மாதிரி இருக்கான். அப்படிதான் டக்குனு சொல்லுங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ விசித்திரமா யாரையோ பாத்தியாமே, அது யார் என்னன்னு சொல்றியா? ஓ, அந்த கதவுல அந்த ஆளு அப்படியே எங்கள்கிட்ட வந்தானா, அப்படியே எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தான். நாங்கள் பதிலே சொல்லாமல் அப்படியே இருந்தோம். டக்குன்னு எங்கள் மேலே கோவப்பட்டான் அவன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் உங்களுக்கு சீக்கிரம் ஓகே, அப்புறம் ஒரு புக்கை எடுத்து கொடுத்து என்கிட்ட படின்னு சொல்லி அதை கொடுத்தா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னானா. படித்த உடனே பைத்தியமாயிட்டேன் சார். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பார்த்த உடனே பைத்தியமாயிட்டேன் சார். அப்புறம் ஒரு டிராகன் படிச்ச அந்த புக் இல்லையா? நீ அதை பாத்தியா? ஆமாம் சார். அப்புறம் அவன் புக்கை வந்து அவனே எடுத்துட்டு போயிட்டான். நான் கத்தணும்னு நினைச்சேன், அப்புறம் எல்லார்ட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் அப்போ என்னால் முடியல சார். பேட்டு உடனே கன்று யாரு எடுத்தான். பேட்டு? யாரு கண்ணு? அவன் பேட்டு வந்து என் ஃப்ரெண்டு சார். அவனுக்கு எது கண்ணு? ஆமாம் சார். அதான் எப்படின்னு கேட்டேன். இல்லீகலா கன் வச்சிருக்கானா? ஏன் சார், இங்கே தரையிலிருந்து ஒரு கதவு முளைச்ச மட்டும் இங்கே எல்லாமே லீகலா சார்? இங்கே ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பாருங்க சார். அது ஒரு மேஜிக் டோர். இப்பயாவது நீங்க தான் இருக்கியா? ஆமாம், இப்போ இங்கே தான் இருக்கேன். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேக்ஸ் வந்து இங்கே தான் படுத்திருந்தான். அப்புறம் பேட்டு வந்து அங்கே இருந்தான் சார். அதுவும் அந்த இடத்துல. நாங்கள் இங்கே தான் சார் ஜாலியாக விளையாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீ எதுக்கும் உதவாதவன். இங்க பாரு, உண்மையாவே பேட் யாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவன் 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 ஆக்சுவலா வந்து ஜாக், பில்லி ஜாக். அவன் எப்பவுமே பார்ல தான் இருப்பான். அவன் பேர் கூட எனக்கு சரியா தெரியாது. அப்படியா? தேவையில்லாம நான் இங்க வந்துட்டு என் டைமை வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவனோட மொத்த ஸ்குவாடும் இங்க இருந்தா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். நான் அதை பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போய் என்னோட ஃப்ரெண்டையும் நான் இன்டர்வியூ பண்றேன். அவங்ககிட்ட பேசி அவனுக்கு தான் தெரியுமான்னு நான் பாக்குறேன். அதை பொறுத்து அடுத்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நீங்க என் ஃப்ரெண்டை சுட்டுட்டீங்க. நடந்ததை நல்லா யோசிச்சு பாரு. அவன் சுட்டா நான் பிளாக் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த புல்லட் அவன் மேல போய் பட்டது, அவ்வளவுதானே? அது உண்மைதான். இங்க இருந்து கிளம்பலாம், வா. இந்த இடத்துல தானே எல்லாம் பாதுகாப்பா தான் இருந்துச்சு சார். நான் நல்லா பார்த்தேன் சார். இங்கே தான் சார் சார். சார் சுற்றாதீங்க, அவன் மேக்ஸ். அவனை முதல்ல போட்டு தள்ளுங்க சார். ஹலோ ஜென்டில்மேன். ஹே பெனட், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை திருப்பி கொண்டு வந்து இங்க விட்டுருக்கேன். அதே போல இங்க ரத்தம் கொட்டிருக்குல்ல, இந்த ரத்தத்தோட சொந்தக்காரனை நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிருக்கேன். அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். கீழே போடு, அதை கீழே போடு. அவனோட வெப்பன் சார் இது. இந்தாங்க, கொஞ்சம் இதை பிடிங்க. பாஸ், நாங்க அவனை அரெஸ்ட் பண்ண போறதில்ல. ரூபன், போதும், நிறுத்து. யா, எல்லாத்தையும் நிறுத்து. ஜான், நீங்க உண்மையா நம்புறீங்களா இந்த ப்ராஜெக்டை? ஆக்சுவலாக இந்த கேள்வி எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? நானும் பாசம் பார்த்தது நீ சரியாக பார்க்கல. இங்கே நடந்த விஷயத்துக்கு பின்னாடி பெரிய அதிசயம் இருக்குது. அது உண்மை. நிறைய பாசிபிளும் இருக்குது. அதுக்கு பெரிய விலை கொடுப்பாங்க. அதுதான் சார் குழப்பமாகவே இருக்கு. இந்த ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்லாம் நம்ம எதுக்காக கொல்லணும்? பாஸை பொறுத்த வரைக்கும் உயிர் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவரோட பிளான் பி சொல்யூஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல.
ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறவங்கள கொள்றது எந்த தப்பும் இல்லை, நம்ம நல்லது தான் பண்ணுறோன்றாரு. யாரும் இதுக்கு ஆள போகிறதும் இல்லை. ம் ஆனால் டோஃபிட் வீட்டில் நம்ம பண்ணது ரொம்ப தப்பு சார். ஆமாம், அது தப்பு தான். சரி, என்ன சமந்தா, நானும் நீயும் சேர்ந்து டின்னருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறேன். நீ என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேலை இருக்கு. ஓகே. சரி, அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? உனக்கு ஏதாவது டைம் இருக்கா? நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கிற மாதிரி ஏதாவது முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கமிஷனர். இப்போ இந்த நிமிஷம் உங்களால பயங்கர பிரச்சனையில் இருக்கேன்னா. அப்படியா நீ நினைக்கிற? நான் உனக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எவ்வளோ பெருசு தெரியுமா உனக்கு? உன்னுடைய ஆர்டிக்கலுக்காக கொடுத்துருக்கேன். இதை நீ மென்ஷன் பண்ணணும்னு கூட இல்லை. ஓகே, ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்க. சரி, நான் இப்போ இங்கேருந்து கிளம்பணும். இன்னைக்கு நைட்டுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, உன்னை கூட்டிகிட்டு போய் விட வேண்டாமா? இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்கிறேன். உங்களுக்கு ஓகேனா வாங்க. சீக்கிரம் சிக்னல் போயிட்டு அந்த வேங்கரை நம்ம தூக்கணும். இன்னும் ஒரே ஒரு கண்ணு தான், அதுக்கப்புறம் இந்த உலகம் நம்மளுக்கு தான். அவங்களால நம்மளை தடுக்க முடியாது, ஏன்னா இது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. மூச்சு விடாம இங்க ஓடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன புரிய போகுது? பழைய நாட்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அழுத நாட்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த கண்கள் எனக்கு ரொம்ப நாளாவே ஞாபகம் இருக்கு. ஓகே, போய் ஆரம்பிக்கலாங்களா? ரெடியா இருக்கீங்களா டாக்? இந்த மாதிரி சில்லியான கேள்விலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத, ஓகேவா? நான் எப்போவுமே ரெடி தான். அப்போ நம்ம போகலாமே. இருங்க, வரேன். குட் ஈவினிங். ஆமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க கண்களுக்காக வந்திருக்கோம். என்னையா இது? இதுக்கு மேல அவ கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு பண்ண போற. கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க டாக்டர். போய் அந்த கூலரை கொஞ்சம் எடுத்துட்டு வா கார்ல இருந்து. ஓகே. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. டாக்டர் விளையாடிட்டு இருக்காரு. என்ன சார், முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் தான். உண்மைதான், இந்த கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, நம்ம கிளம்பலாம்.
போ போ போ, சீக்கிரம் கிளம்பு. என்னாச்சு? ஏய், என்னாச்சு உனக்கு? வா, சீக்கிரம் வா. டாக்டர், சீக்கிரம் வாங்க. டாக்டர், டாக்டர், சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சார் விடுங்க. நான் இங்கே உட்காரலாமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்திருக்கேன். என்கிட்ட இருந்து என்ன வேணும் உனக்கு? இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏற்கனவே எனக்கு தேவையான கேள்விகள் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ என்னை சுற்றுக்கு தேவையில்ல. அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. புக்கு வச்சிருக்கிறவனை எதிர்த்து நீ கண்ணை நீட்டுற அறிவில்லை? என் கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொன்னா நான் எதுக்கு உன்னை துன்புடுத்த போறேன்? சொல்லப்போனா உங்களை நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்லை. உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவை, அதுவும் செக் பத்தி. யாரு அவ? ஜாக் பெல்லா கூட இருக்கலாம். உனக்கு நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல? ஓ, நீ பில்லி ஜாக்க சொல்றியா? அவங்க கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அவன் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுதான் பிரச்சனையே. அதுவும் வீடு இல்லாதவங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு கெட்டது செய்யக்கூடிய கொடூரமானவன். ஏன் அவன் என்ன பண்ணா? எல்லாரோட கண்ணியும் எடுத்துட்டான். எனக்கு தெரியாது. பில்லி ஜாக் ஒரு ரிவர் ஜோன் வச்சிருக்கான். ஃபைனலி நான் இதுதானே கேட்டேன். முன்னாடியே சொல்லிருந்த அந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல? அவர்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அவர்கிட்ட நீ எதுவும் ட்ரேட் பண்ணி வாங்க முடியாது. ஒரு நல்ல புக்கை கொடுத்த மாட்டேன்னு சொல்ல போறான் அவன். ஏய் கொஞ்சம் இரு. இல்லை, உனக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவன் நம்மள மாதிரி கிடையாது, அவன் வேற லெவல். அவங்ககிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்களாம் உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு இது புரியவே இல்லை. என்ன உனக்கு புரியல? அவங்ககிட்ட வெப்பன்ஸோட நிறைய ஆளுங்க இருக்காங்க, உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. என்னை பார்த்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை ஹாஸ்பிட்டல் இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. எல்லாம் என்னுடைய தப்பு தான். நீ வேலை தான் பார்க்க வந்த, நான் தான் கோவப்பட்டேன். நான் பொறுமையாக இருந்திருக்கலாம். இப்பயாவது புரிஞ்சது இல்லை உனக்கு? உண்மைதான். மிஸ்டர் ஹாப்ஸ், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம். புல்லட் ஆர்கான்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கு, குழந்தையும் பாதிச்சிருக்கு.
ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவுசெய்து எங்களை மன்னிச்சு. சார் சார் இன்ஸ்பெக்டர் ராப்ஸ், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இருந்து என் மனைவியை பிரிச்சுட்டாங்க. என்னது? என் மனைவியையும் குழந்தையும் அவனுக்கு கொண்டுட்டானுங்க. அட கடவுளே. அப்புறம் நீ 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 நீயும் அவங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தானே? முதல்ல கண்ணை கீழே இருக்குங்க இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்ககிட்ட முழுசா ஹானஸ்டா இருந்திருக்கேன். என்ன நம்புங்க, நானும் உங்க பக்கம் தான் இருக்கேன். நானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த கண்ணை கீழே இருக்குங்க சார். அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாம். நான் சொல்றது மட்டும் இப்ப கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கேளுங்க. உனக்கு தெரியும்ல, என்னோட வேலையும் சரி உங்களோட வேலையும் சரி இருப்புங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்புறம் அது எப்போ ஒரு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம தயாராகவும் இருக்க மாட்டோம். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர், இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் என் கூட வந்து தான் ஆகணும். உங்கள் ஃபேமிலியை தேடி வந்தவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அவங்கள விடக்கூடாது. அவங்க இதோட நிறுத்த போகிறதும் கிடையாது சார். தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. நம்ம மௌனம் தான் சார் அவங்களோட பலம். அவங்கள நம்ம கண்டிப்பாக தடுத்தே ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக என் கூட வரணும் சார். எனக்கு உங்களோட உதவி தேவை. நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறியா? அது எதுக்காக? பரிதாபப்பட்டா? இல்லை, அதனால ஒன்றும் கிடையாது. நான் உங்களை இந்த பிரச்சனையில் இழுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். இந்த கேஸுக்குள்ளே நீங்கள் வந்ததுனால தான் அநேகமாக உங்கள் மனைவியை கொண்டு இருப்பாங்க. உங்கள் குடும்பம் அங்கே அட்டாக் இருக்கு. அதுக்கு நானும் ஒரு காரணம் தான் சார். எனக்கு எதுவும் தெரியாமலே போயிடுச்சு. நீ சொல்றது சரிதான் பெனட். அவங்கள நாம பழி வாங்காம விடக்கூடாது. நான் திரும்ப வரேன். நான் என் ஒய்ஃப்க்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் சார்.
இது எல்லாத்தையும் உன்னால எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நீங்க இப்ப என்னோட ஆஃபீஸ்க்குள்ள தான் இருக்கீங்க. அந்த ஆஃபீஸ் அந்த கதவுக்குள்ள தான் இருக்கு சார். இந்த கதவுக்கு சொந்தமான என்ன இந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் டர்பர்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது எப்படி வேலை செய்யுது? எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொன்னேன். நான் எங்க போக நினைக்கிறேன்னா போவோம், நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். இந்த மிஷினை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம உலகத்தில் நிறைய புக்ஸ் இருக்கு சார். சிலதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். சில பவர்ஃபுல்லான நாலேஜ் வேணும்னா பவர்ஃபுல்லான புத்தகங்களை படிச்சே ஆகணும். தப்பான கைகளுக்கு அது போயிடவே கூடாது. நிறைய வாழ்க்கைகளை உயிர்களை அவங்க அழிச்சிருவாங்க சார். இந்த மிஷனோட ஓனரே நான் தான். நிறைய நல்ல புத்தகங்களையும் தவறு நடக்காம தடுக்கிற புத்தகங்களை நான் கொஞ்சம் இங்கே வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இதுக்கு ஓனர் நான் தான். ஓ, இதான் விஷயமா? மொத்தத்தில் நீ ஒரு லைப்ரரியன் கூடவே ஒரு நல்ல அட்வென்ச்சர், கரெக்டா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எஸ். நான் இந்த டவுனுக்கு வந்த முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் தான். ஆனால் இப்போ இந்த புத்தகம் கொஞ்சம் பேட் ஷேப்பில் இருக்கு. ஆனால் சொல்ல போனா இதோட காப்பி ஒன்று இங்கே இருக்கு. நான் அதை தேடி தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். ஏன்னா அது இதோட ரொம்ப ஆபத்தானது. இதில் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு. அதை பற்றி எல்லாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அது உங்களுக்கு பவர் கொடுக்கும். அந்த பவர் கிடைச்சிட்டா பெரிய ப்ராப்ளம் எல்லாம் உருவாகும். அதுக்கு கண்ணு வேணும். அதனால அவங்களுக்கு என்ன பவர் கிடைக்காத சொல்ல. எனக்கு ஐடியா இல்லை சார். அப்படின்னா அந்த புக்கோடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தானே இது எல்லாமே நடக்குது. எக்ஸாக்ட்லி சார். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. குட் ஈவினிங். சாரி ஜென்டில்மேன், we are closed. எனக்கு அப்படி தோணல. உங்களுக்கு என்ன வேணும்? பில்லி ஜாக். அவன் அங்கதான் இருக்கான். கொஞ்சம் பார்த்து, அவன் டக்குன்னு கோவப்படுவான் சார். அதையும் தான் பார்க்கலாமே. கிரிஜாக், இன்ஸ்பெக்டர் ஆப்ஸ். சாரி பேல்ஸ், நத்திங் பர்சனல். காப்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறது இல்லை. கண்கள் எடுக்கிறவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும். நான் பேச மாட்டேன் போலீஸ் கிட்ட. அதையும் தான் பார்க்கறேன். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஜாகிரதையா வர வேண்டாமா பாஸ்? தேவையில்லாம ஹார்ட் ஆகிற போறீங்க. எனக்கு என்னுடைய பதில் வேணும். உங்களோட பிளான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விட்டா என்ன ஷூட் பண்ணி பேச வைப்பீங்க போல, விட்டா கொண்டுவீங்க போல. எப்படி பேச வைக்க போறாங்க? நீ ஒரு போலீஸ், முட்டாள் மாதிரி பண்ணாத. தேவையில்லாம உளராத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதை பாருங்க ஜென்டில்மேன், உங்களை யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன கேட்டாலும் அது என்னால சொல்ல முடியாது. நீங்க என்ன டென்ஷன் பண்ணீங்கன்னா காப்ஸ் ஒன்று பார்க்க மாட்டேன். புல்லட் இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எந்த விதமான கவலையும் இல்லை. என்ன புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று நீங்க வெளியே போகணும், இல்லைன்னா என் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும். நாங்க கிளம்புறோம். என்னால போக முடியாது. இன்ஸ்பெக்டர், நம்ம போகணும். அது நல்லது. எனக்கு ஸ்மார்ட் பீப்புள்ஸ் நல்லா பிடிக்கும். நீ கிளம்பு. போகும்போது நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போங்க. பில்லு நான் கட்டிக்கிறேன். எதுக்காக நீ என்ன வெளியே வர சொன்ன? அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்மள வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரியும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவனை பேச வைக்க முடியாது. அதுக்காக விட்டுறலாம்னு சொல்றியா? இல்ல, இப்போதைக்கு இவனை இங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற. தெரியல, யாரோ வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். வாங்க நீ பார்க்க. சொல்லிட்டியா? என்ன நடந்தது? நான் எங்க இருக்கேன்? எங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்ட. இப்ப நீ பேசிதான் ஆகணும். நான் தான் போலீஸ் கிட்ட பேச மாட்டேன் சொன்னேன்ல. இன்ஸ்பெக்டர்,
நீ என்ன பைத்தியமாடா? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு, இல்லைன்னா உனக்கு புல்லட்ஸ பறக்க விட்டு வேடிக்கை காட்டுவேன். இப்படி வயலன்ஸ்னால நீ எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ட்ரேட் பண்ண தெரியாதா உனக்கு? இப்போ உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றியா? இன்ஸ்பெக்டர், என்ன? அவனுக்கு கண்டிப்பா ட்ரேட் தான் பண்ணணும்னா யாரும் மறக்க முடியாத அளவுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு. இது ஓகேவான்னு பாரு. இத படிக்கிறியா நீ? என்னது? நீ என்ன கிண்டல் பண்றியா? இத படி, சில வார்த்தைகளை மட்டும் படி. கண்டிப்பா நீ பேசுறத மட்டும் பேசுவ. அது என்கிட்ட திருப்பி கொடு. அந்த புக் எனக்கு திருப்பி கொடு. அது எனக்கு வேணும். கண்டிப்பா நான் அதை உனக்கு திருப்பி கொடுக்குறேன். ஆனா எனக்கு தேவையானது சொல்லு. ஒருத்தன் எனக்கு கால் பண்ண. அவன் பேரு ஜனத்தன் ஹெல்கிராம். ஹோம்லெஸ்ஸா, வித்தியாசமான கலர் கண்ணு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டான். நான் மேட்ச் பண்ணி யாரோட பேரெல்லாம் கொடுத்தனோ அவங்க எல்லாம் அவன் கொன்னு போட்டான். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறது இல்ல. எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த புக் என்கிட்ட கொடுறா. சொல்லு, அவனை எங்க போனா கண்டுபிடிக்கலாம். அவனுக்கு எது வேணுமோ அப்போ வந்து கேட்பா. நான் உன்னது கொடுத்துருவேன். அவ்வளவுதான். அவனது எனக்கு சம்பந்தமே இல்ல. அந்த புக்கு கொடு. குடு. அந்த புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட சொல்லு, சரியா? என்னது? அது ஒண்ணும் இல்ல, புக்கு வேணும்ல, அதான். ஹலோ. ரூபன், நான் சொல்றது கேளு. ஜோனத்தன் ஹில்கிராம் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு நீங்க ஆஃப் எடுத்துட்டு போறதா சொல்லியிருந்தீங்களே. என் குடும்பத்தை கொண்டவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க ரொம்ப தைரியமானவர் தான். நீங்க ஜானதன் ஹெலிகிராம் தானே சொன்னீங்க? ஆமா. நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சு உடனே சொல்றேன். சீக்கிரமா சொல்லு. தேங்க்யூ. ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? 2 பிளாக் ஐஸ் இருக்கு. ஆமா. 2 ஹேசல் ஐஸ் இருக்கு. 2 ப்ரௌன் ஐஸ். ஆமா. அப்புறம் 2 கிரீன் ஐஸ். ஆமா இருக்கு. அப்புறம் 2 ப்ளூ ஐஸ். இல்ல. நோன்னு சொல்ற? நம்ம கிட்ட ஒரே ஒரு ப்ளூ ஐ மட்டும் தான் இருக்கு. ஜோக் பண்றியா? ஒரு கண்ணை காணோன்னு சொல்ல வரியா? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஒரே ஒரு ப்ளூ ஐ மட்டும் தான் கேட்டீங்கன்னு நினைச்சேன். அது பிரச்சனை இல்லை. உன்னோடதும் ப்ளூ ஐஸ் தானே? என்ன? உன்னோட கண்ணை எடுத்துருவோம். இவன் கண்ணை எடுங்கடா. டாக்டர் வேக்னர். ஆல் ரைட் சார். கவலைப்படாத, எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிடுவோம். நீ சாக மாட்ட. உனக்கு இதுக்கு ரிவார்ட்லாம் கொடுக்குறேன்டா. எல்லா நேரம் நீ வெயிட் பண்ணு. ஓ, விளையாடணும் பார்க்குறியா? விளையாடுவோம், நல்லாவே விளையாடுவோம். ரூபன், சமந்தாவோட அட்ரஸ் கண்டுபிடி கொஞ்சம். அந்த ஜெர்னலிஸ்டா? ஆமாம், அவளே தான். அவள் என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஏன், என்னாச்சு? ஜானதம் ஹில்கிராம் இருக்கிற அதே இடத்துல தான் இருக்கா? அதுக்கு என்ன? இன்ஸ்பெக்டர் ஹாப்ஸுக்கு நான் இப்பதான் அந்த அட்ரஸை கொடுத்தேன். இப்போவா கொடுத்த? அது 47 பெர்னாட் மீட் ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஓ மை காட். இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு.
அம்மா அவளோட பேர் என்ன? ம் இல்லை சாட் பண்ணிக்கிட்டே இருக்கியே, எப்போ திரும்பினாலும் உனக்குன்னு எப்போ பார்த்தாலும் சாட் பாக்ஸ்லேயே தான் இருக்கு. நீ ப்ரைவேட் போர்ஷனா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் சொல்ல தானே போற. உங்கள் அம்மா கிட்டே நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டியா? டேய் நான் மறந்துட்டேன்டா. வேலை முடிஞ்சது. என்னது இது? நீ ஓகே தானே? யா ஐம் ஃபைன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? உள்ள யாராவது இருக்காங்களா? ஆமா, உள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெனட் தான் அந்த கட்டனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறதா சொன்னா. நீ டிரா பண்ணிட்டு இருக்கியா? என்னுடைய பிரைம் சஸ்பெக்ட் ஒருத்தனும் அவனும் உள்ளதான் இருக்கா சார். இப்போ நேர்ல போய் அவனை பயமுறுத்தலான்னு இருக்கேன். ஜானதன் ஹில்கிராம் அவன் இருக்கானா? இல்ல, அவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்? சீரியல் மர்டர் கேஸ்ல அவர் தான் பிரைம் சஸ்பெக்ட். அவர் போன் எடுக்க மாட்டாரு. இப்ப எங்க வேலை பார்க்கறாரு? ஏதோ ஸ்டோர் ஹவுஸ்ல கார்டா இருக்கிறத சொன்னாரு. அவரோட பேச்சக்கு எங்க இருக்குன்னு பாக்குறேன், கொஞ்சம் இருங்க. அதுல அட்ரஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது $30,000? ஒரு மாசத்துக்கா? இதுல ப்ராப்ளம் என்னன்னா இது பேங்கோட அட்ரஸ் தான். உண்மையிலேயே ஸ்டோர் ஹவுஸ்ல தான் வேலை பார்க்கறானா? ஆமா, உண்மைதான். கொஞ்சம் இருங்க. இந்த அட்ரஸ் இருக்கே, இதுவும் என்னுடைய பேங்கோட அட்ரஸ் தான். ஓப்ஸ், நீ ஓகே தானே? அவனை சும்மா விட மாட்டேன். ரூபேன், நான் தான். எனக்காக நீ ஒரு அட்ரஸ் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? பிரவுன் அண்ட் பிரதர்ஸ் ஸ்டோர் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. யா ஆல் ரைட், தேங்க்யூ. ஜானத்தனோட கண். ஓகே, and finally the green eye. அது the moment of truth. என்னை இதுவரைக்கும் வழி நடத்தி கொண்டு வந்தது நீங்க தான். இப்போ நீங்க அதைத்தான் செய்யணும். அந்த கண்கள் கமிம்பா எல்லா சந்தேகங்களையும் போக்க வேண்டும். நான் ஆசைப்படுற அந்த சக்தியை நிச்சயமா அது எனக்கு அளிக்கும் நான் நம்புறேன். எல்லாத்த விட மிகப்பெரிய சக்தி நீங்க தான், நான் ஒத்துக்கிறேன். கமிம்பா, உங்களோட பாதங்களை நான் சரணடைகிறேன். ஜோலோ. ஓகே, பேர்னிங் ஐஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த ஃப்ளேம்ஸ் பேர்ன் ஆகிறது கம்மியாகுன்னு போட்டிருக்கு. இந்த கண்ணை நான் எடுத்துக்கணும்னு போட்டிருக்கு. ஓஸ்டுடைய லெஃப்ட் ஐயில் இதை நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. இதோட பவர் ரொம்ப அதிகம், பார்த்து ஹேண்டில் பண்ணணும்.
த ஐஸ் ஆஃப் கமீம்பா. அட கடவுளே, இதெல்லாம் பண்ணி அப்ப எந்த பிரயோஜனம் இல்லையா? டாக்டர், என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆன் த லெஃப்ட் ஐ. ஜென்டில்மேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குட் வாங்க கொன்னுடுங்க. அதே மாதிரி ஜானத்தன் முட்டாள்தனமா ஏதாவது பண்ணுவான் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இருக்காது, என்ன நம்புங்க. நம்பலாம்ல? ஆரம்பிக்கலாம். அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? கொஞ்சம் பொறுமையா இரு ஹோப்ஸ். பொறுமையா இருந்தா அதுக்கப்புறம் பெரிய டிசாஸ்டரை சந்திக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? ஏன் எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? நீ எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. நீ மூடிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு தெரியும். ஏதோ போனா போதுன்னு விட்டா ரொம்ப பேசுற நீ. என்ன டார்ச்சர் பண்ற வேலைலாம் வச்சுக்காத, ஓகே? அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? யார் சொன்னா? பிரச்சனையா அந்த ஆளு தான். அவர் என்ன பண்ணாரு? அந்த புறம்போக்கு பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு இவனுடைய பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கலை போட போறியா என்ன? அவன் என்ன பண்ணா நான் சொல்றேன். ஹோப்ஸ் வேண்டாம், சொன்னா கேளு. அந்த டவ் ஃபுட்ஸ் விக்டிம்ஸ் அவங்கள கொன்னது வேண்டாம், சொன்னா கேளு. இல்ல இப்போ சஸ்பெக்ட் தான், ஓகே? நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் எனக்கு முன்னாடி அங்க போயிடக்கூடாது. ஹலோ, நான் அந்த அட்ரஸ் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? அது அந்த ஸ்டோர் ஹவுஸ் தானே, அது கார்னர்ல இருக்கு. என்னாச்சு? அது வில்ஸ் பில்டிங் கிட்ட. ஹேய், வேறட்டே கூட வா. இரு, எங்க போறீங்க? இவனுங்க வேற. கேக்குதா ரூபன்? ஹூப்ஸ்க்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தியா? அந்த அட்ரஸ் திருப்பி கொடு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீக்கிரம் போறேன். சீக்கிரம் குறா, சீக்கிரம் குறானா. நல்லபடியா போச்சா? நீதான் இங்க வா. உனக்கு குடும்பம் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸு? யாரும் இல்லை சார், எனக்கு வேலை மட்டும்தான் சார். ரொம்ப நல்லது. அப்ப என்ன பண்றனா, டக்குன்னு கன் எடுத்து உன் தலையில வச்சு சுட்டுக்கோ. வேலை செஞ்சிருச்சுடா. உங்களோட கோபத்தை அந்த மாதிரி பயன்படுத்துறது சுத்தமா நல்லா இல்ல. நான் சொல்றத கேளுங்க. இது எமர்ஜென்சி விடு. எமர்ஜென்சி தான். அதுக்காக நீ இறந்துட்டீங்கன்னா அவனை யார் அழிக்கிறது சொல்லு. போச்சு. பாஸ், நம்மளை தேடி இங்கே ஒருத்தன் வந்திருக்கான். அவன் போலீஸ்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்றது? 2 பேரும் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இவன் சொல்றத வச்சு பார்த்தா சில நிமிஷங்கள்ல இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. சரி, அவங்க வரட்டும், பார்த்துக்கலாம். இது சூசைட். என்னை எதிர்த்து பேசுறதாண்டா சூசைட். கண்ணை நம்புங்க. டாக்டர், பார்ட்டி இஸ் ஓவர். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு ஜெயிலில் இருக்கிறதே பெஸ்ட் இல்லை? இப்போவாவது உனக்கு எல்லாம் புரியுதே. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியாவது மறைவான இடத்துக்கு போயிட்டா நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இவன் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான். உண்மைதான். ஆனால் இங்கேருந்து எப்படி போகிறது? அவன் என் கண்ணை வச்சிருக்கான். அவன் சாகணும். குட் பை. ஒரு கப்பல் மூழ்கிறதுக்குள்ள அதுலேருந்து கீழே குதிச்சு நீந்தி போலான்னு நான் சொல்கிறேன். ஜென்டில்மேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். நல்ல முடிவு இது. ம். நாம எல்லாரும் ஒரு புது உலகத்துக்கு வந்திருக்கோம். இது என்னோடது. எனக்காக நீங்க மரணத்தை எதிர்த்து சண்டை போடணும். என்ன பண்ணிட்டு இருக்க ஹோம்ஸ்? நீ உனக்கு என்ன பைத்தியமா? நீ பண்ற காரியத்தினால எல்லாருக்கும் ரிஸ்க்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இங்க நான் தான் இன்சார்ஜ், நீ கிடையாது. வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு புரியுதா? புரியுதா? எஸ் கமிஷனர். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். டாக்டிக்கல் டீம் சீக்கிரம் உள்ள போங்க. போங்க. போஸ்ட்மேன் மார்டினன் கூட போங்க. யாரும் அசையாதீங்க. அசையாதீங்க. அப்படியே நில்லுங்க. அசையக்கூடாது யாரும். அப்படியே நில்லுங்க. அசைஞ்சீங்கன்னா சுட்டுருவேன். அசையாதீங்க. காண்டாக்ட் பிரவுன்ஸ் இங்க யாரும் இல்ல. இந்த இடத்துல நீங்க சொன்ன யாரும் இல்ல. இவங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? காப்பி தட். அத பத்திரமா பார்த்து பண்ணு. பிரவுனுக்கு பிளாக் ஆயிருக்கு. இது நார்மலா? வெல்கம். என்ன என்ன நடக்குதாங்க? கமிஷனர், அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஃபயர்! கமின்பா அவனுக்கு கிடைச்சிருந்தா அவனை யாரும் தடுக்க முடியாது. அது பிளாக் ஐன்னு வேற சொல்லுவாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் மைண்ட் கண்ட்ரோல் பவர் வச்சிருக்கான். என்ன? இப்போ அவனுக்கு ஹிப்னடைஸ் பண்ற அந்த ஹை கான்டாக்ட் பவர் கிடைச்சிருக்கு. கமிஷனர் மார்லின், உடனே இந்த லொகேஷனுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. வின்சி, சீக்கிரம். இன்ஸ்பெக்டர், நான் இப்போ உள்ள போய் ஆகணும். ஓகே, ஆனா தனியா போகாத. சரி, நான் வேணும் உங்க ஆளுக்கு 2 பேரை கூட்டு போறேன். ஆனா நீங்க இங்க தான் இருக்கணும். சரி. ஜென்டில்மேன், உங்க வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. போய் வேலையை முடிச்சிருங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். போங்க. இல்கிராம், ரூபன், வாட்ஸ், 2 பேரும் என் கூட வாங்க. நீ எங்க போயிட்டு இருக்க? கமிஷனர், இது ரொம்ப வியர்டா இருக்கு. அவங்க நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. அவனோட பவரை நாம குறைக்கணும்னா நீங்க கண்டிப்பா என்னோட பிளான் படி செயல்பட்டதான் உங்களால தப்பிக்க முடியும். இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியல. எங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கான நேரம் இப்போ கிடையாது. சுடுங்க. அங்கதான் இருக்காங்க. சுடுங்க எல்லாரையும். ஒரே பாருங்க.
கமிஷனர் கேக்குதானே இப்ப போய் ஆகணும். சரி சரி நீங்க போங்க, சிச்சுவேஷன் நாங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம். அவங்க எல்லாரையும் காலி பண்ணணும். கமிஷனர், அவங்க யாரும் உயிரோட தப்பிக்க கூடாது. இவனுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. ஸ்டானிஸ்லாஸ் பரோன், நீ அந்த கேர்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அதுக்கு கண்டிப்பா அனுபவிப்ப. நம்ம ஃபேமஸ் ஆண்ட்ரூ பெனட் வந்துட்டார் போல இருக்கே. நம்ம முன்னாடி சந்திச்சிருக்குமா? இல்லையே, ஆனா உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னோட வர்ச்சுவல்ஸ் நீ மேல கரெக்டா சொல்றியா? அது எப்படி? உன்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் தான் என்கிட்ட புக்கை கொடுத்தான். அவனோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது ரொம்ப ஈஸி தான்ப்பா. நான் ஃபன்னை கெடுக்க விரும்பல. நான் வேணா உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குவா? ஒரு சின்ன க்ளூ கொடுக்குவா? சொல்லு. டேமக்ளஸ். டெமோக்ளஸ்? ஆண்ட்ரோ, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்றியா? நீயா செத்து போயிட. உன்னை நீயே கொன்னுக்கன்னு சொன்ன. ஏன் நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற? எல்லா விஷயத்தையும் சொன்ன அந்த ஃப்ரெண்ட் உனக்கு இந்த விஷயம் கூட சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா அவனுக்கு சொல்லவே இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இது ஒரு மிகப்பெரிய உண்மை. உன் கண்கள் என்ன பாதிக்காது நண்பா. ஆல்ரைட், அப்போ ஓல்டு ஃபேஷன் வேலையே பண்ணிடலாம். போ. அவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. பெனட், நீ என் கூட வா. பாஸ், இந்த பக்கம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க பாஸ், டைம் ஆகுதுல்ல. ஏய் நில்றா இங்க. அவன் கண்ணை மட்டும் பாத்துறாத. டேய், அத கீழே போறா. முட்டாளா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை கீழே போட்டு கையை தூக்க சொல்றா. போகாத சொன்னா கேளு. சாகும்போது கூட முட்டாளாவே சாவுறியடா. போச்சு, வா சீக்கிரம் வா. வேணாம் வேணாம் சொன்ன. எங்க போயிட்டு இருக்க நீ? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்த, இல்ல எதையாவது மறைக்கிறியா? ஹெல்கிராம் எங்க? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எங்க அவன்? எங்கடா போனா அவன்? அந்த ஹெல்கிராம் எங்க இருக்கான்னு சொல்லு. எதுக்கு டென்ஷன் ஆகி தேவையில்லாம கத்துற? நான் இங்க தானே நிக்கிறேன். சீக்கிரம் டாக்டர், வேலையை ஆரம்பிங்க. உங்க 2 பேருக்கு என்னாச்சு? அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். ரூபன் என்ன சுட்டுட்டான். என்னை மன்னிச்சிருங்க, என்னை காப்பாத்திக்க அவனை சுட வேண்டியதாயிடுச்சு. சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? எனக்கு தெரியல. அவன் எந்த பக்கம் போனான்னு கூட பார்க்கல. இன்ஸ்பெக்டர், இப்பவே நம்ம இவங்களை வெளியே கூட்டிட்டு போகலனா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போலாம். ஓகே. மெதுவா.
பெனட் ஹெல்ப் பண்ண சீக்கிரம். கதவை க்ளோஸ் பண்ணு, நான் வரேன். இரு, நான் வரேன் இப்பவே. இங்க 2 பேர் குண்டடிபட்டிருக்கு. இங்க உதவி தேவைப்படுது. பிரான், அப்புறம் மை டியர் ஹாப்ஸ். சரி, உன் கண்ணங்க என்னோட கண்ணா. எல்கிராம், எல்கிராம், அவன் ஒரு கேவலமானவன். என் கண்ணை திருடிட்டான். அப்புறம் நீ தானே எல்லாத்தையும் நாசமாக்கணவன். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன் தலை சதறிடும். முடிஞ்சா பண்றா. அப்போ அது எனக்கு நல்ல சாவு கிடைக்கட்டும். என்ன நல்லபடியா அடக்கம் பண்ணிருங்கடா. உன் ஒய்ஃப் இப்படித்தானே ஒத்த கண்ணோட அங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. வேணா பொறுமை இன்ஸ்பெக்டர், பொறுமை. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அவனுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. நீங்க செஞ்சிட்டீங்க. உங்க வேலையை நீங்க கவனமா பார்க்கணும். இன்னும் அந்த கண்ணோட பிரச்சனை நம்ம முடிக்கல. நீங்க உங்க வைஃப்காக இது பண்றீங்க. கூடவே நிறைய மக்களுக்காகவும். எனக்கு உங்களோட உதவி தேவை. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். அது சரி, நீங்க இங்கே இருங்க. அப்புறம் அந்த வாட்டி நீ நகராத. எங்க பாருங்க, வாங்க நம்ம போலாம். I'm walking by the fire, as I'm walking by your life. Here's my testimony to the world. Don't you judge of my composure. There's more to me than meets the eye. My life I measure, my quest to pressure, man, a failure. One more time pretending such a fate.
There's witness and doctor held on me for what I've not done. I was just walking by you. My mission can't be blamed for all my faults. Passing through my wooden door to the heart of a city or a sandy shore, not driven by the wind, no tan on my skin I would adore. One more time pretending